சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயராணி வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஜெயராணி தன்னுடைய பொண்ணுங்களோட இருக்கும்போது அப்போ கதவை தட்டுற சவுண்டு கேட்கவும் உடனே ஜெயராணி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது கதவு இந்த மாதிரிக்கு தட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே இப்போ தேனு அம்மா நீ கதவை திறந்துடாதம்மா அப்படின்னு சொல்லும் போதே அப்போ வெளியே இருந்து யார் கதவை திறங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போடவும் உடனே ஜெயராணி இங்கே பாருங்க தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க, நீங்கள் யார் இந்த மாதிரிக்கு தட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ ஒழுங்கு மரியாதை கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியை போட்டு அவங்க மிரட்டவும் ஜெயராணி அவங்க தேனு இசை எல்லாரும் பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போதே கதவை உடச்சிக்கிட்டு அவங்க உள்ளே வந்துருந்தாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஜெயராணி நீங்களாம் யாரும் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன நினச்சிட்டு இருக்கிற இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னங்கடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொருளெல்லாம் தூக்கி வீசுங்க, இவங்கள போட்டு அடித்து வெளுத்து வாங்கணும் அப்படிங்கும் போதே உடனே பார்த்தோம்னா ஜெயராணி தேனுக்கிட்ட சொல்கிறாங்க, தேனு நீ உடனே சிவி தம்பிக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சிபிக்கும் தமிழுக்கும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தமிழ் ஃபோனை எடுக்கவே இல்லை. சிபிக்கு ஃபோன் பண்ணவும் அடுத்து பார்த்தோம்னா சிபிகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சிபியும் பிரகாஷும் அங்கேருந்து ஓடோடி வராங்க. அப்போ இவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து வெடுத்து வாங்கவும் அவங்க எல்லாரும் சிபியோட அடி தாங்க முடியாமல் அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசை அவங்க பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பிரகாஷ் இசையை சமாதானப்படுத்துகிறாங்க. இவங்களாம் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களாம் யாருன்னு தெரியல, இப்போ என்ன நடந்ததுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜெயராணி நீ தேனுகிட்ட ஃபோன் பண்ண சொன்னியா, நல்ல வேளை தேனுக்கு ஃபோன் பண்ணும்போது சிபி பக்கத்தில் இருந்தனால ஓடோடி வந்துட்டோம், இல்லைனா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும் போது உடனே ஜெயராணி சிபி கிட்ட சொல்கிறாங்க, தம்பி என்ன இருந்தாலும் சரிதான், எங்களுக்குன்னு ஒன்றுன்னு சொன்னதுமே நீங்கள் ஓடோடி வந்துட்டீங்களா அப்படிங்கவும் இங்கே பாருங்க நீங்கள் என் அத்தைன்னு சொல்லிக்கிட்டுலாம் நான் பாசத்தெல்லாம் காட்டுதில்ல, நான் பாசத்துக்காகவும் நான் ஓடோடி வரல, நீங்கள் உங்களுடைய நிலைமையில வேறு யாராக இருந்தாலும் நான் இதுதான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது உடனே ஜெயராணி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரிதான், ஆனால் என்ன இருந்தாலும் சரி உங்கள் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அந்த பாசம் இருக்க தான் செய்யுது, அது இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ சிபி கோவத்தில் இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஜானு அம்மா கிட்ட இது வரைக்கும் நீங்கள் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு தானே இருக்கிறீங்க, அந்த இதுக்காக நான் உங்களை மன்னிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு நீங்கள் தானே காரணம், அதையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு சிபி எதுக்காக இப்படி நீ ஜெயராணி கிட்ட இப்படி முகத்தில் அடித்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இங்கே பாருங்கப்பா நீங்கள் வேணா உங்கள் தங்கச்சியை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம், ஆனால் எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு இவங்களே உங்கள் கணவர் தான் காரணம், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன், ஆனால் அதுக்காக உங்களுக்கும் சரி உங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபி அங்கேருந்து கிளம்பி போயிடவும் அப்போ ஜெயராணி கிட்ட அவங்க பிரகாஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜெயராணி நீ சிபி பேசுனதை நினச்சி நீ கவலைப்படாதமா அப்படிங்கும்போது இல்லைண்ணா நான் கவலைப்பட மாட்டேன், சிபி யாரு சொல்ல பண்ணாக்கி என்னுடைய அண்ணன் பையன், இன்னொரு பக்கம் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அப்படி இருக்கும்போது நான் அதாவது அவர் கோவப்பட்டாக்கி நான் கவலைப்பட்டுருவேனா என்ன, அவருக்கு என்னைக்காவது உண்மை தெரியதான் இப்போது, அப்போ கண்டிப்பாக சிபி தம்பி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எங்களை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா அப்படிங்கவும் எதுவும் ஒன்றுனா நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போதே அப்போ தமிழ் நினைக்கிறாங்க, சண்முகம் எதுக்காக தன்னுடைய அம்மா கிட்ட அந்த ஃபைலை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மேலே தமிழுக்கு சந்தேகம் வரவும் இப்போ சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, சேது நீ போய் சண்முகத்தை அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே சேதுவும் சரின்னு சொல்லிட்டு சண்முகத்திட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தமிழ் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் வர முடியாது அப்படிங்கும் போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, தமிழ் இடத்த பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வரலன்னா இந்த விஷயம் ஜானு அம்மா வரைக்கும் போகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம். உடனே சண்முகம் நினைக்கிறாங்க என்ன எதுக்காக அந்த தமிழ் கூப்பிட்டுருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் வரவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் சண்முகத்திட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக ஃபைலில் அன்னைக்கு கையெழுத்து வாங்குறதுக்காக ஜெயராணி கிட்ட கொடுத்தீங்க, அது அவங்களுடைய வேலை கிடையாதுல உங்களுடைய வேலை தானே, அப்போ நீங்கள் தானே கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்கணும் அப்படிங்கவும் உடனே சண்முகம் பார்த்தோம்னா அதாவது எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் அந்த கையெழுத்து வாங்குறதுக்காக ஜெயராணி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்களுடைய வேலையே இந்த மாதிரி வேலை தான், அப்படி இருக்கும்போது நீங்கள் திட்டமிட்டு தானே ஏதோ பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை இந்த வேலையில் சேர்த்ததும் கணேஷ் சித்தப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற தமிழ் என்னைய சந்தேகப்பட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க சந்தேகம்னு வந்தாச்சுது அதுக்கப்புறம் என்ன கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு அன்னைக்கு நான் ஏதோ ஒரு வேலையாக இருந்தேன் அதனால தான் நான் ஜெயராணி கிட்ட கொடுத்தேனே தவிர
மற்றபடி எனக்கும் அதுக்கு வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போகவும் அடுத்து பார்த்தோம்னா சேதுவுக்கு அவங்க தமிழ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சண்முகத்தை எங்கள் அப்பா தானே வந்து இந்த வேலையில் சேர்த்து விட்டாரு, அநேகமாக வந்து இவங்களாம் சேர்ந்து தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது சரி அவரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தரையும் வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா சண்முகம் இவங்க எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் தான் வேலைக்கு சேர்ந்தனால இன்னொருத்தரையும் கூப்பிடவும் அவரும் வராரு. வந்ததுமே அப்போ தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா ஜெயராணி கிட்ட இருந்து நீங்கள் தானே ஃபைலை வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஃபைலை வாங்கி கொண்டு போய் நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது ஐயோ தமிழ் மேடம் நீங்கள் என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நான் வந்து சொல்ல பண்ணைக்கு ஃபைலை வந்து அவங்ககிட்ட தான் கொடுத்தேன், மற்றபடி அந்த அதாவது குறிஞ்சநாதனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் சந்தேகப்பட முடியலாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கவும் சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ உடனே தமிழ்கிட்ட வந்து அவங்க செய்து வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கு காரணம் எங்கள் அப்பா கணேஷ் தான் அப்படிங்கும்போது அது நல்லாவே புரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ் சிஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்பவுமே போய் நம்ம ஜானுமா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க. இல்லை சேது வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன சிஸ்டர் இப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இதுக்கு காரணம் எங்கள் அப்பா தானே தெரிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, ஜெயராணி சித்தி மேலே எந்த தப்பு மேலே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு சேது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதுக்காக வந்து இப்போ நான் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க உடனடியாக ஜானுமா உங்கள் அப்பாவையும் சரி உங்கள் குடும்பத்தையும் சரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் தப்பு பண்ணது ஒருத்தர் அதே மாதிரிக்கு பழைய சுமந்துட்டு இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க, அதனால நம்ம ஜானுமா கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து தடுக்கிறாங்க. இல்லை சேது இதனால இந்த குடும்பமே வந்து ரெண்டா பிரிஞ்சிரும், இதனால அத்தையும் வருத்தப்படுவாங்க, அதனால வந்து இந்த உண்மையை நம்மளுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலாம், நம்ம யாருக்கிட்டும் சொல்ல வேண்டாம், இதுக்கு வேற என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்புறமா நான் முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சேது வந்து அவங்க தமிழ்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் சரிதான் கண்டிப்பா எங்க அப்பாவை மாட்டி விட்டுருப்பாங்க, நீங்க எந்த நிலைமையிலையும் வந்து குடும்பம் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை பெருமையாக சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சேது நேராக சிபி கிட்ட வராங்க. அப்போ சிபி வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன செய்து சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் இங்கே நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற சேது அப்படிங்கும்போது ஆமாம் தமிழ் சிஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சிபி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ தமிழ் எதுக்காக அமைதியாக இருக்கிறா, இப்பவுமே போய் நம்ம ஜானுமா கிட்ட சொல்லிட வேண்டியதுதானே அப்படிங்கும்போது அதை தான் நானும் சொன்னேன், ஆனால் எங்கள் அப்பா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற உண்மை வந்து ஜானுமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு தமிழ் சிஸ்டர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வர வாங்கிக்கிட்டாங்க, ஆனாலும் அதே மீறி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிபி வந்து அப்படியே வந்து தமிழை பற்றி நினைக்கிறாங்க. அப்போ சேது வந்து சொல்கிறாங்க, தமிழ் சிஸ்டர் பற்றி இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தான், ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா, உண்மையிலேயே வந்து தமிழ் சிஸ்டர் இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது போகவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க தேனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து தேனும் சொல்லுங்கக்கா அப்படிங்கும்போது அம்மா எனக்கு 2-3 தடவை நீ ஃபோன் பண்ணியிருக்கிற, ஆனால் ஃபோன் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தேனு வந்து உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது ஜெயராணி வந்து தடுக்கிறாங்க, நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தேனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நான் அம்மா கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கும்போது அப்போ ஜெயராணி கிட்ட அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க. சொல்லுங்கம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஜெயராணி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் சும்மா தான் உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் எதையோ பொய் சொல்லி மறைக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கும். அப்போ தேனுக்கிட்ட கொடுக்குறாங்க. தேனின் உண்மையை சொல்லாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அப்படிங்கவும் அப்போ தேனு பார்த்தோம்னா நடந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சிபி மாமா மட்டும் வரலன்னா இங்கே என்ன நடந்துருக்குமோ தெரியல, சொல்லப்போனால் எங்கள் கதையை கூட முடிச்சிருப்பாங்கக்கா அப்படிங்கவும் இது கிட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க. சிபி மாமா தான் எங்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து கேட்குறாங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ தமிழ் உடனே சிபியை பார்த்து அவங்க தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ சிபி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி எங்கள் குடும்பத்தை நீ வந்து இக்கட்டான நிலைமையில நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது எங்கள் பாரு சும்மா அதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காத, அது என்னுடைய கடமையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா வந்து மேனேஜர் வந்து ஒரு ஃபைலை கேட்கறதுக்காக வராங்க. உடனே தமிழ் வந்து அந்த ஃபைலை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறதுக்காக போகும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகிறாங்க. உடனே அவங்க தமிழில் வந்து அவங்க சிபி வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து இந்த விஷயத்தை நம்ம இதோட விடக்கூடாது, இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஜானுமா கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து தடுக்கும்போது அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் அம்மா மேலே எந்த தப்புமே இல்லாத இருக்கும்போது அப்போ எதுக்காக நம்ம மறைக்கணும், நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து தமிழை அதாவது அவங்க பேச்சை மீறி அவங்க ஜானுக்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறதுக்காக போகவும் அப்போ வந்து தமிழும் வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஜானுமா
இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜெயராணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சண்முகம் ஃபைலெல்லாம் மாட்டி வச்சாங்களா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த வீடியோ ஆதாரத்தோட அவங்க ஜானுக்கிட்ட காட்டவும் இதை பார்த்ததுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் யார் மேலேயுமே தப்பு கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சண்முகத்தை போட்டு வெளுத்து வாங்குறாங்க. ஒன்று சும்மா விடக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கணேஷ் வந்து அவங்க காட்டி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷ் தான் நம்பிக்கை துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடையவும் அதே நேரத்தில் ஜெயராணியை தன்னுடைய ஆபீஸ்க்கு அவங்க வரவழைக்கிறாங்க. அப்போ ஜெயராணி வந்து எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரவும் அப்போ ஜெயராணி கிட்ட பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஜெயராணி அப்படியே வந்து ஜானுவோட காலில் விழுந்து அவங்க அம்மா என்னம்மா நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் சரிதான், நான் தப்பு, அதாவது நீ தப்பு பண்ணலைன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுது, அப்படி இருக்கும்போது நான் மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து ஜெயராணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கணேஷை விட்டு வைக்காம அவங்கள போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.